தென்காசி மாவட்டம் குணராமநல்லூர் ஊராட்சியை சேர்ந்த புள்ளுக்காட்டு வலசை கிராமத்தின் பொதுமனை தெரு பகுதிகள் 13 குடும்பங்கள் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றன. இந்த மக்கள் பிரதான சாலைக்கு வர கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 2 அடி அகலமுள்ள ஒரு பொது பாதையை ஒரே வழியாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அந்த பாதையை ஒட்டியுள்ள நிலத்தின் உரிமையாளர் ஒருவர் திடீரென பாதையை அடைத்து சுவரை எழுப்பியுள்ளார். இதனால் 13 குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் குழந்தைகளும் வீட்டை விட்டு வெளியேறக்கூட முடியாதவாறு ஒட்டுமொத்தமாக வழி அடைக்கப்பட்டு முடங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சுவர் எழுப்பப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் சீரான நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல முடியாமலும் அவசர ஆபத்து காலங்களில் ஆம்புலன்ஸ் வர வழியில்லாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் வேதனையடைந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி சீருடைகள் இருந்த மாணவ மாணவிகள் திரண்டு வந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கிடம் நேரடியாக கோரிக்கை மனு அளித்தனர். எங்களுக்கு இந்த ஆட்சியரை விட்டால் வேறு வழியில்லை, அவசர தேவைகளுக்கும் சுப மற்றும் துக்க நிகழ்ச்சிகளுக்கும் கூட செல்ல வழியின்றி தவிக்கிறோம், உடனடியாக தலையிட்டு எங்களது பொதுப்பாதையை மீட்டுத் தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த வழிபாதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஒரு வழியில போயிருக்காங்க. அந்த வழியில போகும்போது அந்த இடத்துக்காரர் வந்து சின்ன பிரச்சனை வழி அடைச்சாரு. ரீசனா மறுபடியும் கலெக்டர் மனு கொடுத்து அதிகாரிகள் வந்து பார்த்து சோரை இடிச்சாங்க. இடிக்கே மறுபடியும் அந்த வழியை அடைச்சாரு அவரு. இப்ப அவங்க வந்து போறதுக்கு வழி கிடையாது. ஒரு பாட்டு சேர்த்து 3 நாளா விட்டு வச்சிருக்காங்க. ஒரு பெட்டி வர வழி இல்லாம ரொம்ப சங்கடப்படுறாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, கரெக்டா நம்ம ஸ்கூல் பக்கத்துல இடம் இருக்கு. இவங்க வந்து வழி வந்து தெருல வந்து ஸ்கூல் பக்கத்துல போன ஒரு வழி இருக்கு. அந்த வழியும் நம்ம தென்காசி டிப்போல ஒரு போக்குவரத்து துறையில வேலை பார்த்த ஒரு ரிட்டையர்ட் ஸ்டாஃப் வந்து அதை பட்டா போட்டாரு. பட்டா போடல, அவரு பட்டா புறம்போக்கு இடத்த பட்டா போடாமல வீடு கட்டாரு. இப்ப அந்த சைடு இவங்க போகப்படான்னு சொல்லி அந்த இதை அடைச்சிட்டாங்க. இப்ப அவங்க வந்து ஒரு 100 ஆளு ஒரு பாவப்பட்டு ஒரு வழி கொடுத்துருக்கு போறதுல. அவங்க வந்து நல்லதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், கட்டத்துக்கு பயன்படுத்தணும்ன்றாங்க. நாளை பண்ண ஒரு நல்லதே கட்டினா இவங்களால ஒரு பக்கம் வெளியே போக முடியாது. அதனால நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியிலிருந்து அந்த பழைய மேட்டரை பற்றி நாங்கள் பேச வரல. அது வந்து பட்டா இடம் சோறு எடுத்து பட்டா இடம். இப்போ புதுசாக அந்த இவங்க தெரு கிளப்போடி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வழி கிடக்கு காம்பவுண்டு. அது ஒட்டி ஒரு 8 அடி பாதை இருக்கு. அந்த பாதையை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அளந்து கொடுத்தா அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் வந்து ரோடு போட்டுக்கேன்னு இருக்கு. அதனால இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் மனு கொடுத்துருக்கோம். சார் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி தந்திருக்காப்புல நம்மளுக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு 13 குடும்பத்தை கண்டிப்பான முறையில் ஒரு நாள் வழி காட்டும் நம்பிக்கை நம்புவோம். என் பேர் ராம்குமார், சமூக ஆர்வலர்.